என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் தினமும் இதை ஒரு 10 நிமிடம் செய்துவிட்டால் நாம் ஆரோக்கியமாக வாழலாம், நோயின்றி வாழலாம், நீண்ட நாள் வாழலாம், செல்வத்துடன் வாழலாம். எல்லா செல்வங்களும் நமக்கு கிட்டிவிடும். அதனால தான் யோகாசனம் என்றே பெயர் வைத்திருக்கிறார்கள். அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமக்கு 4 குட்டிகள், பால் மணமனாத குழந்தைகள் இங்கே வந்திருக்கிறார்கள். ஆம் கிட்ஸ் மலரேறு பள்ளி செங்குண்டத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். அதன் ஆசிரியர் குணசுந்தரி இந்த குட்டி பிள்ளைகளை எப்படி பழக்கினார்கள் என்றே தெரியவில்லை, வசப்படுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் கும்பிட்ட யோகாமுத்திராவை செய்யப்போகிறார்கள். என் அருமை குழந்தைகளே, கையை மேலே உயர்த்தி கும்பிடுங்கள். கையை உயர்த்தி கும்பிடு, கும்பிடு. கையை நல்ல நேரம் நீடு. கையை கும்பிட்டு கீழே குனி. குனி. எந்திரிக்கப்படாது. நான் எந்திரினா தான் எந்திரிக்கணும். கும்பிடு. எந்திரிக்கப்படாது. நான் எந்திரிக்க சொன்னால் தான் எந்திரிக்கணும். பாருங்கள், கும்பிட்ட யோகமுத்திராவை அற்புதமாக செய்கிறார்கள். இதை மாதிரி தான் சின்ன குழந்தைகளுக்கு சின்ன சின்ன ஆசனங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். உடம்பு ரொம்ப வளைஞ்சிரும். அதுக்கப்புறம் கடினமான ஆசனங்களை செய்வதற்கு அவங்க உடல் பக்குவமாகிவிடும். இது ஜீரணக்கருவிகளை சரி பண்ணக்கூடியது. அவங்க வயிற்றில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் குழந்தைகளை அடுத்தமாக பாடாப்படுத்தும். அவைகளிலிருந்து விடுபட்டு விடும். மெதுவாக எழுந்திருங்கள். எல்லோரும் எழுந்திருங்கள். எழுந்திரு. நீண்ட மூச்சு வாங்கிக்கொள். நல்ல மூச்சுழு. மீண்டும் ஒரு முறை செய்யுங்கள். கையை உயர்த்தி கும்பிடு. கையை உயர்த்தி கும்பிடு. உயர்த்து. கையை உயர்த்துமா. கும்பிடு. குனி. அப்படியே இருக்கணும். கை கும்பிட்ட யோகமுத்திரா ஒரு 20 எண்ணிக்கை. மெதுவாக எழுந்திருங்கள். இப்போ ஒருவருக்கொருவர் நேராக பார்க்கணும். அப்படியே டேர்ன் பண்ணு. சின்ன குழந்தைகளுக்கு சின்ன சின்ன ஆசனங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். கை தலை குனி. தலை தூக்கக்கூடாது. தலை அப்படியே இருக்கணும். கும்பிட்ட யோகமுத்ரா. மெதுவாக எழுந்திருங்கள். தலையை தூக்குங்கள். 2 குழந்தைகள் எந்திரி. நேர உட்கார. என் அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, குழந்தைகளுக்கு யோகாசனம் சொல்லிக் கொடுப்பது என்பது மிக மிக கடினம். ஆகவே இது போன்ற சின்ன சின்ன ஆசனங்களை சின்ன வயது முதல் இந்த ஆசனங்களை கற்றுக் கொடுத்து அவர்களை ஆரோக்கியமாகவும் நினைவாற்றல் உள்ளவர்களாகவும் நோயின்றியும் வாழ வைக்க வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.